بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العلي العظيم. عباد الله، أوصيكم بتقوى الله واتباع أمره واجتناب نواهيه. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துகள், உத்தம சஹாபாக்கள், நபிமார்கள், நாதாக்கள், ஒலிமார்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னதன் பின்னர் ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர முஸ்லிம்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விடயத்திலே முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா என்னும் இறையச்சத்தை கொண்டு வசியத்தை செய்தவனாக, தக்வா என்பது அல்லாஹ்வை உள்ளத்திலும் வெளி ரங்கத்திலும் பயந்து அவன் ஏவிய விடயங்களை எடுத்து அவன் தவிர்ந்து நடக்குமாறு சொன்ன விடயங்களை தவிர்ந்து கொள்வதும் எங்களுக்கு தக்வாவை அதிகப்படுத்தும். எனவே அல்லாஹு தஆலா அந்த பக்குவத்தோடு வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கு அருள் புரிவானாக. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. மேற்சொன்ன இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிகவும் சுருக்கமான ஒரு அத்தியாயமாகிய சூரத்துல் கௌசர், இதை சொல்லி இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா நற்செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறக்குகின்ற பிள்ளைகளில் எல்லோரும் மரணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பாக 3 ஆண்கள், ஆசிம், தாஹிர், இப்ராஹிம் என்ற இந்த மூவரும் மரணித்ததற்கு பிறகு அந்த நிலையிலே தான் ரசூலுல்லாவை சிலர்கள் நையாண்டி பண்ணினார்கள். இவர்கள் சந்ததி இல்லாதவர்கள். அதற்கு அரபியிலே அபுத்தர் என்ற வார்த்தை பிரயோகத்தை அவர்கள் சொன்ன பொழுது ரசூலுல்லா சற்று ஹசீனாக கவலையோடு இருந்தார்கள். அவர்களுடைய கவலையை நீக்கும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நாம் நபியே உங்களுக்கு இன்னா அஅதைனாக்கல் கௌசர், அரபு மொழியிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு விடயத்தை, அதாவது இறந்த காலத்திலே அஅதைனா உங்களுக்கு தந்து விட்டோம் என்று இறைவன் திடமாக உறுதிப்படுத்தி சொல்லுகின்ற வகையிலே அல்லாஹு தஆலா ஃபியலுல் மாதி என்ற அடிப்படையிலே இந்த இன்னா அஅதைனா நிச்சயமாக நாம் உங்களுக்கு வழங்கினோம், கல் கௌசர் கௌசரை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம். கௌசர் என்பது நிறைந்த பரக்கத்து நிறைந்த, ஹைருன் கசீர், நிறைய ஹைர்கள் நிறைந்த ஒரு விடயத்தை தந்தோம். இதற்காக வேண்டி நீங்கள் நகர் செய்யுங்கள், குர்பானி செய்யுங்கள். அடுத்ததாக யாருக்கு சந்ததி இல்லை என்று சொன்னார்களோ அவர்களுக்கு தான் அபுத்தர் என்ற இந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை நாங்கள் விளங்க வேண்டும், குர்ஆனை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். குர்ஆனுடைய விடயங்களிலே நாங்கள் மிகவும் கரிசனை எடுக்குகின்ற பொழுதுதான் குர்ஆனுடைய வசனங்களை கூடுதலாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அது சம்பந்தமான விடயங்களை எங்களுடைய சிந்தனைக்கும், துனியாவுடைய வாழ்க்கைக்கும், ஆகிராவுடைய வாழ்க்கைக்கும், அடுத்ததாக எங்களுடைய ஆளுமை,
என்ற அந்த பர்சனாலிட்டி அதிகரிப்பதற்கும் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் ஆழமாக சிந்திக்குகின்ற பொழுது அவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் குர்ஆன் என்பது அது மனித சமூகத்துக்கு எப்பொழுதும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு முக்கிய அம்சமாக, அடிப்படையாக முஸ்லிம் சமூகத்தினுடைய இதயமாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நீங்கள் முடிந்த மட்டும் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா அவ் ஆகரீன யضربون என்று. அதாவது நீங்கள் நோயாளியாக இருந்தாலும், வேலை பளுவோடாக இருந்தாலும், யுத்த முனையில நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த மேல் சொன்ன இந்த வசனத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுதும், சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் பார்க்குகின்ற பொழுது 4 தடவைகள் இந்த இன்னா ஆத்தைனாவை ஒரு மனிதன் ஓதினால் அதற்குரிய நன்மைகள், குறிப்பாக கிட்டத்தட்ட முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைப்பதாக ஒரு ரிவாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆன் ஓதுகின்ற வீடு இருக்கிறதே சகோதரர்களே, அதிலே மலக்குமார்கள் ஹாதிராகிறார்கள், ஷைத்தான்கள் அங்கிருந்து விரண்டோடி விடுகிறார்கள். தஹ்துருல் மலாயிகா வ தஹ்ஜுருஹு ஷயாத்தீன் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நான் மேல் சொன்ன இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கும் இந்த குர்ஆன் ஓதுவதற்கும் உள்ள விடயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக குர்ஆனை அவ்வாறு மேலோட்டமாக ஓதிவிட்டு வைக்கின்ற பொழுது அதனை விளங்கிக் கொள்வது கஷ்டமாக இருக்கும். அதனை நாங்கள் ததப்புர் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த இன்னா ஆத்தைனா சூராவை நாங்கள் ஓதுகின்ற பொழுது அதிலே நிறைய விடயங்கள் பொதிந்திருப்பதை பார்க்கலாம். கௌசர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஹவுதுல் கௌசர் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதே நேரத்தில் இதனுடைய இந்த குர்ஆனுடைய வசனத்தை பூரணமாக நாங்கள் பார்க்குகின்ற பொழுது நிச்சயமாக இரண்டாவது இந்த அஹ்ல் பைத்துகளுடைய கண்ணோட்டத்திலே நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஹசனையும் ஹுசனையும் தந்தோம், ஃபாத்திமாவை தந்தோம், அதிலிருந்து இந்த உலகம் பூராகவும் ஏற்பட்டிருக்கின்ற சந்ததிகள், பிச்சலாட்டங்கள், சாதாத்துமார்கள், மௌலானாமார்கள். எனவேதான் அதிலே எவ்வாறான பரக்கத்துகள் இந்த சாதாத்துகள் மூலமாக, இந்த இமாம்கள் மூலமாக கிடைத்திருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் அறிஞர்கள் மிக பரவலாக விழாவாரியாக பேசியிருக்கின்றார்கள், கருதி சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை ஒரு ஓதுகின்ற பொழுது எங்களுடைய இல்லங்களிலே ஒரு ஐனை நாங்கள் ஓதினால் அதை ஓதிவிட்டு அதிலே இருந்து நான் அடைந்து கொண்ட பிரயோசனம் என்ன, நான் விளங்கிய விளக்கம் என்ன என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா, ததப்புர் செய்ய வேண்டாமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்கள் குர்ஆனை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்க்க வேண்டாமா, ததப்புர் செய்ய வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா எங்களை குர்ஆனை ஓதுகின்ற விடயத்திலும் அதை பற்றி சிந்திக்கின்ற விடயத்திலும் இறைவன் சுப்ஹானஹு தஆலா எங்களை ஆர்வமூட்டுகிறான், உற்சாகமூட்டுகிறான், எங்களை அதன் பக்கம் விரைவாக நீங்கள் விரைவுபடுத்த சொல்லுகிறான். அவ்வாறு சிந்திக்காத மக்களை அல்லாஹு தஆலா இழிவாக உங்களுடைய உள்ளத்தில் தாளிடப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார். எனவே அந்த தாளை, அந்த பூட்டை நாங்கள் குல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை நாங்கள் உடைக்க வேண்டும். அது இருளாக எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய எண்ணத்திலே இருக்குகின்ற பொழுது குர்ஆனை நாங்கள் ததப்புர் செய்ய முடியாது. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்குகின்ற பொழுது ஏன் அல்லாஹு தஆலா இந்த சொல்லை வைக்க வேண்டும், ஏன் இந்த வசனத்தை வைக்க வேண்டும், ஏன் இந்த
குர்ஆன் உடைய இந்த சூறாவுக்குள் இந்த விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ததப்புர் செய்ய வேண்டியிருக்கிறது. ததப்புர் என்ற சொல் துபுர் என்ற அடிநாதத்திலே மஸ்தரிலே இருந்து வந்திருக்கிறது. துபுர் என்றால் ஹல்ஃப், பின்பக்கம். அதாவது குர்ஆன் ஒன்றை வெளிரங்கமாக ஒரு விடயத்தை சொல்லும், அதற்குள் இன்னும் ஒரு விடயம் ஒன்று பொதிந்திருக்கும். அதை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுதுதான் அவைகளை நாங்கள் நிச்சயமாக விளங்க முடியும். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் என்ன சூறாவை ஓதினாலும் அதை நாங்கள் ஆழமாக பார்க்குகின்ற பொழுதுதான் அதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே ரசூலுல்லாவுடைய சந்ததி, ரசூலுல்லாவுக்கு பிறந்த பிள்ளைகள் மரணித்து விட்டதன் மூலமாக இனி இந்த வஹ்யோ அல்லது இந்த நுபுவத்தோ அல்லது எதிரிகள் நினைப்பது போன்ற விடயங்கள் அல்ல. நிச்சயமா அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவுக்கு ஃபாத்திமாவை கொடுத்திருந்தான், ஹஸரத் ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களை கொடுத்திருந்தான். அவர்களின் மூலமாக கிடைத்திருக்கின்ற இந்த இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இதே போன்று உள்ள இமாம்கள் இந்த உலகத்திலே செய்திருக்கின்ற அறிவு பணிகளை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது சகோதரர், நிச்சயமா அல்லாஹு தஆலா இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நாங்கள் அந்த கௌசரை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அதன் மூலமாக ஹைருன் கசீர், நிறைய ஹைர்கள் நிறைந்திருக்கிறது. அதிலே நாங்கள் ஒவ்வொரு இமாம்களுடைய விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் சகோதரர்களே, அதுல ஆழ்ந்த விரிவான விளக்கங்கள் இருக்கிறது. எனவே அந்த ஹைருன் கதீர் இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஹைருன் கதீரை சொல்பவர்களை நாங்கள் நினைக்க வேண்டும், ஞாபகிக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் இந்த இமாம்களை பற்றி பேசுங்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து சொல்லுங்கள், அதை பற்றி ஆய்வு செய்யுங்கள் என்று எங்களுடைய ஆன்மீக தலைவர் அவர்கள் கூட ஒரு உரையிலே சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் 14 மாசூம்களிலே குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமீருல் மோமினீன் ஹஸரத் ஸஹ்ரா, இமாம் ஹுசைன் இவர்களை பற்றி விளங்கி இருக்கின்ற அளவுக்கு இமாம் ஹசனை பற்றி இந்த உலகம் தெரியாமல் இருக்கிறது. இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவினுடைய ஒரு பொக்கிஷம், அதை பற்றி இந்த சமூகம் தெரியாமல் இருக்கிறது. ஏன் 8 வயதிலே இமாமத்தை அடைந்த இமாம் அல் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஞ்ஞான விளக்கங்களும் வியூகங்களும் இன்றைய விஞ்ஞானம் கூட, ஏன் இன்றைய சயின்ஸ் ஆய்வுகூடம் கூட வியாபித்து பார்க்கக்கூடிய நிலைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய விசாலத்தை, தூதுத்துவத்தை எங்கே வைக்க வேண்டும், யாரிலே வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா முடிவு செய்திருக்கின்றார். 8 வயதிலே இருந்த இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு மார்க்க பிரச்சனை வருகிறது. ஒரு தாய், கற்பனை தாய் மரணித்து விடுகிறார். மரணித்தால் அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது. அந்த குழந்தை எவ்வாறு வெளியே எடுப்பது? இன்று போல் அன்று டெலஸ்கோப்போ அல்லது வைத்திய துறையோ பெருவாரியாக மலிந்திருந்த வியாபித்திருந்த நேரம் அல்ல. இமாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வயிற்றை என்ன செய்யுங்கள், அந்த ஒரு இடத்தை காட்டி அங்கே நீங்கள் சத்திர சிகிச்சை செய்து வெளியே எடுங்கள் என்று சொன்னார்கள். 8 வயதிலே இருக்கிற ஒரு சிறுவனாக இருக்கின்ற பொழுது அந்த விலாயத்தை சுமந்ததன் காரணமாக, அந்த இமாமத்தை சுமந்ததன் காரணமாக அந்த சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமனிதர் இந்த விளக்கத்தை கொடுக்குகின்றார். எனவே இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த சமூகத்திலே கருத்தரங்குகள் போட்டு நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அதே போன்றுதான் இமாம் மூசல் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்திலே உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சு அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்திலே எவ்வாறான நெருக்குதல்களும் எவ்வாறான கொடுமைகளையும் அவர்கள் எவ்வாறான கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு இந்த இமாமத்துடைய பணிகளை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ, அவர்களுடைய தர்பியத்தின் மூலமாகத்தான் அவர்களுடைய தந்தையாகிய இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அவர்கள், அவரு தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளை இமாம் மூசல் காலிம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்குகின்ற பொழுது அன்றிருந்த கொடுங்கோலர்களுடைய ஒடுக்குமுறையின் காரணமாக அவருடைய ஜனாசாவை கூட ஒரு காபூசிலே, ஒரு பெட்டியிலே வைத்து ஒரு பாலத்திலே கொண்டு போய் இரவு நேரத்திலே வைத்து விட்டு சென்றார்கள். காலையிலே தான் அந்த ஜனாசாவை கூட எடுக்கக்கூடிய ஒரு இப்படியான நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இமாம் அல் ஹாதி, இமாம் அல் அஸ்கரி, அதே போன்று இமாம் அலி இப்னு மூஸா ரிலா, இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அவர்கள்
செய்திருக்கின்ற அவர்களை நாங்கள் தோண்ட தோண்ட அல்ல அல்ல ஃபிக்கு துறை வேண்டுமா, தப்சீர் கலை வேண்டுமா, அல்லது இன்றைய திப்பு சாதிக்கென்று வைத்தியத்துறையை வேண்டுமா போன்ற நிறைய விடயங்கள் எல்லாம் இந்த இமாம்களுடைய வாழ்க்கையிலே இமாம்களுடைய அந்த அவர்களுடைய சீராவை வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இமாம்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இவ்வாறு இந்த ஏனைய இமாம்கள் பிரபல்யம் அடைந்திருப்பதை போன்று நாங்கள் அவர்களையும் இந்த சமூகத்துக்கு சொல்லி அவர்களுடைய அறிவு பணியையும் அவர்கள் கொண்டிருந்த அந்த மாரிஃபத்தையும் ஆன்மீக விழுமியங்களை இந்த சமூகத்துக்கு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக விஞ்ஞானம் எவ்வளவுதான் முன்னேறி கொண்டிருந்தாலும் சகோதரர்களே அவைகளோடு அது பொருந்தி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவேதான் எதிர்காலத்திலே இமாம்களை பற்றிய செமினார்கள், கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள், நூல் வெளியீடுகள், இதுவரை வெளியிடப்பட்டிருக்கின்ற நூல்கள் அவைகளை மீண்டும் அப்டேட் பண்ணி இற்றைப்படுத்தி செய்யக்கூடிய சில பணிகளை பற்றி சில சகோதரர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு அவைகளை மற்ற சமூகத்துக்கு நாங்கள் முன்னெடுத்து செய்வதற்கு உதவியாக ஒத்துழைப்பாக நாங்கள் இருந்து நாங்கள் அவைகளையும் இந்த சக்கலைன் என்ற பார்வையிலே அந்த கௌசர் என்ற பார்வையிலே அவைகளை முன்னெடுக்குகின்ற பொழுது நிச்சயமாக ஹைருன் கதீர் இந்த சமூகத்திலே நல்ல பல அறிவுகள் புது புது தகவல்கள் கொடுத்து சமூகத்திலே பிரகாசிக்கக்கூடிய நிலையை ஏற்படும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெரும் பெரும் மாசூம்கள் இமாம்கள் விட்டு தந்த அந்த சுவடுகளை எடுத்து நாங்களும் நடந்து அதே போல மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். Alhamdulillah, alhamdulillah الذي لا يبلغ مدحته القائلون ولا يحسن أعماه العادون ولا يؤدي حقه المجتهدون. أوصيكم عباد الله واتباع أمره واجتناب نواهيه. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا. صدق الله العلي العظيم. இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்ற விடயத்திலே தக்வாவை கொண்டு எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக. அன்புள்ள சகோதரர்களே, புனித அல் குர்ஆன் அதனுடைய விளக்கம் அதுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எல்லா காலங்களை விடவும் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த குர்ஆனிலே யாரும் எந்த கருத்து முரண்பாடும் படுவதற்கு எவராலும் முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். எனவே அதுக்குரிய ஹாதிம்களாக அதுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்ல, ஹாஃபிதுகளை உருவாக்குவது மாத்திரமல்ல, குர்ஆனை வீட்டிலே அடுக்கி வைத்திருப்பதன் மாத்திரமல்ல, அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அது எங்களை பார்த்து என்ன கேட்கிறது, அதனுடைய ஆழமான கருத்துகள் என்ன, குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்புகள் நாங்கள் கடந்த காலங்களிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோமா, அதை விளங்குவதற்கு நாங்கள் ஏது முயற்சி எடுத்திருக்கின்றோமா என்பதை பற்றியெல்லாம் சகோதரர்களே நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் இந்த வகையிலே அவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திப்பதற்கு நாங்கள் இந்த இமாம்களுடைய வழிமுறைகளை எடுத்து நடப்பதன் மூலமாக நாங்கள் ஞாபகிப்பதன் மூலமாக அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவேதான் இதனுடைய முதல் தலைவராக வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடுத்த மாதத்திலே பிறக்க இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய சந்ததியினர்களையும் நாங்கள் போற்றி புகழ்வதன் மூலமாக இவைகளை எல்லாம் நாங்கள் ஹயாத்தாக்க முடியும். எனவே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக் வ அமீனிக வ ஸஃபியிக வ ஹபீபிக் வ ஹியரத்திக மின் ஹல்கிக் வ ஹாஃபிஸ் சிர்ரிக வ முபல்லிக் ரிசாலாத்திக்
اللهم وصل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين وصل على الصديقة الطاهرة فاطمة سيدة نساء العالمين وصل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائما. இந்த மேல் சொன்ன அந்த குர்ஆனுடைய வசனம் முழு குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்களாக ரசூலுல்லாஹ் உட்பட இப்ப நான் ஓதிய இந்த இமாம்கள் முன்னணியிலே இருந்திருக்கின்றார்கள். இமாம் ஹசன் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தனி ஒரு தஃப்சீர் ஒன்றே இருக்கிறது. அதே போன்று இன்னும் இந்த குர்ஆனுக்காக பலர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிகவும் பிரயத்தனமானதும் மிகவும் அபரிமிதமானதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் இந்த குர்ஆனை நாங்கள் படிக்கின்ற பொழுது அதிலே நிறைய படிப்பினைகளை நாங்கள் பெற முடியும். அதுல நல்ல ஒழுக்க ரீதியான விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். வரலாறு நிகழ்வுகள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது அது இன்று குர்ஆன் 1400 ஆண்டுகள் சென்றும் இன்று இறங்கிய போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் ஒரு உணர்வை நாங்கள் பார்ப்போம். அதில் கூறுகின்ற மௌஇதாக்கள் படிப்பினைகள், மறுமையை பற்றிய விடயங்கள், இம்மையை பற்றிய விடயங்கள், அதே போன்று வானியலை பற்றி புவியியலை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் சகோதரர்களே, நிச்சயமாக எங்களுடைய சமூகத்துக்கு மாத்திரமல்ல குர்ஆனுக்கு நாங்கள் செய்த ஒரு ஹிதுமத்தாக அமையும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய புவியியல் ரீதியாக அல்லது வானியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சும்மஸ்தவா இலஸ்ஸமாஇ வஹுவ துகான், அல்லாஹு தஆலா இந்த பூமியை பற்றி சொல்லுகின்ற பூமி வானத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது ஒரு புகை மண்டலமாக இருந்த என்ற ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாத வல் அர்து கானதா ஃபத்கன் ஃபஃபதஹ்னாஹுமா, அது வானமும் பூமியும் ஒன்றாக இருந்து அது ஒரு வெடிப்பு ஏற்பட்டு இரண்டாக பிரிந்த ஒரு இஷாராவை குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு விடயத்தையும், இவைகளை பற்றி எல்லாம் யார் விளங்கப்படுத்துவது? இந்த குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வதற்கு எவ்வாறான அறிவுகளை ஒரு மனிதன் பெற்றிருக்க வேண்டும்? ஏனென்றால் சாதாரணமாக மதரசாவில் எம்ஏ போன்று ஓதியவர்களால் இந்த குர்ஆனை நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? தஃப்சீர் செய்ய முடியாது. அதற்கு ஏனென்றால் பிலிசானின் அரபியின் முபீன், முதலாவது குர்ஆனை விளங்க வேண்டும் என்றால் 4 அறிவுகள் ஒரு மனிதன் பெற்றிருக்க வேண்டும். முதலாவது அவன் லுகத்துல் அரபியா, அரபு மொழியிலே அவன் மிகவும் பாண்டித்யம் பெற்றிருக்க வேண்டும். அதே போன்று அவன் என்ன செய்வான்? இல்முல் பலாகா, பலாகத் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவை ஒரு மனிதன் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? கற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கலாம், பல வசனங்களை நாங்கள் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமுனஸ் ஸலாத்த வ யூத்தூனஸ் ஸகாத்த வ ஹும் ராக்கிஊன், உங்களுடைய தலைவர்கள், பாதுகாவலர்கள், உங்களுடைய பொறுப்புதாரிகள் அல்லாஹ்வும் ரசூலும் ருக்குவுடைய நிலைமையிலே ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களும் என்று அல்லாஹ் தஆலா அவ்வாறு பன்மையிலே சொல்லுகிறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர் ஒருவர் தான் ருக்குவுடைய நிலைமையிலே பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுதோ அந்த விடயத்தை செய்கிறார். அல்லாஹ் தஆலா பன்மையிலே சொல்லுகிறான். எனவே இதற்குள் பதிந்திருக்கக்கூடிய பலாகத்துடைய விடயம். அதே போன்று இல்முல் கானூன், சில சட்ட விடயங்கள் இருக்கிறது. அந்த சட்ட விடயங்களை ஏனென்றால் சில குர்ஆனுடைய வசனம் முத்லக்காக இருக்கும், சில விடயங்கள் முக்கையதாக இருக்கும், முஜ்மலாக இருக்கும், முஃபஸ்ஸலாக இருக்கும். சில இடத்திலே பார்க்கின்ற பொழுது இன்னுமொரு குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கின்ற பொழுது இன்னுமொரு குர்ஆனுடைய வசனத்துக்கு நேர் மாற்றமாக இருக்கும். அல்லாஹ் தஆலாவுக்கு விரல் இருக்கிறது, கை இருக்கிறது, முகம் இருக்கிறது. என்ன யதுல்லாஹ் ஃபௌக ஐதீஹிம் ஃபஸ்னாஇல் ஃபுல்க பிஅயுனினா, அவருடைய கைக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கப்பலை செய்யுங்கள். எனவே இறைவனுக்கு கண் இருக்கிறதா? இறைவனுக்கு கை இருக்கிறதா? இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே எதையுமே என்ன செய்ய முடியாது, ஒப்புவமை காட்ட முடியாது. தன்னிகரற்ற இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா லா யுத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார், உங்களுடைய சிந்தனையினால்
எண்ணத்தினால் அல்லாவை அடைந்து கொள்ள முடியாது. நிச்சயமா அல்லாஹ் உங்களை அடைகிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று அல்லாஹு தாலா மிகவும் அழகாக இறைவன் சொல்லுகின்ற இந்த விடயத்தை பார்க்கின்ற. அதே போன்று இல்முல் ஹதீஸ் போன்ற இந்த 4 விடயங்களையும் நிச்சயமாக பெறுகின்ற அடைகின்ற பொழுதுதான் குர்ஆனுக்கு தஃப்சீர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சகோதரர்களே. அதே நேரத்திலே இந்த குர்ஆனுடைய விடயத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது முன்னே சமூகத்தினுடைய வரலாறுகள், கடந்த காலங்களிலே ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஏன் அவ்வாறு ஒடுக்கப்பட்டார்கள், அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களை விடவும் உன்னதமானவர்களாக ஃபல்லல்நாஹும் அலல் ஆலமீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மக்களுக்கு இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த சமூகத்துக்கு வேண்டிய சகல விடயங்களையும் இறைவன் கொடுத்திருந்தான். அவர்கள் மிகவும் சுகதேகிகளாக மிகவும் ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இதைத்தான் அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்கள் செய்த கொடுமைகள், அநியாயங்கள். சூரத்துல் பக்ராவிலே 60வது வசனம் என்ன சொல்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலை தேடி பிரார்த்தித்த பொழுது அவருடைய கையிலே இருந்த அந்த அசாக்கோல், அவர்கள் தன்னுடைய கூட்டத்தோடு பாலைவனத்துக்கு சென்றிருந்தார்கள். தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். சிறுவர்களோடு வந்திருக்கின்றோம், பெண்களோடு வந்திருக்கின்றோம், கால்நடைகளோடு இருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த அந்த தடியை அந்த நிலத்திலே அடிக்குமாறு அல்லாஹு தஆலா பணிக்கிறான். ஃபகுல் நضرب بعصاك الحجر فانفجرت من اثنتا عشرة عينا قد علم كل اناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تطغوا في الارض مفسدين. எனவே அவர்கள் ஒவ்வொரு கவுமுகளுக்கும் ஒவ்வொரு நகராக ஒவ்வொரு ஆறாக அது பிரிந்து சென்ற ஒரு வரலாற்றை பார்க்கின்றோம். எனவே அந்த பனி இஸ்ரவேலர்கள் எதையெல்லாம் கேட்டார்கள் அவைகள் எல்லாம் அல்லாஹு தஆலாவினால் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்திலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஆராஃபின் 160வது வசனத்திலே அனதரிப் பிஅசாக்கல் ஹஜர் ஃபன்பஜஸத் மின்ஹு இஸ்னத்தா அஷர ஐனன், அவருடைய மீண்டும் அந்த இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா இங்கே அந்த பனி அதாவது ஃபன்பஜஸத் என்று இறைவன் சொல்லுகிறான். அங்கே இறைவன் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது ஃபன்ஃபஜரத், அங்கே அந்த அவருடைய செல்வம் எவ்வாறு உதாரணம் சொல்லுகின்றான் என்றால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு என்றால் அந்த தண்ணீர் பீரிட்டு பாய்ந்தது, அடித்த நேரத்திலே மிகவும் பொங்கி வழிந்தது, செல்வ செழிப்பாக இருந்தார்கள். ஆனால் நபிக்கு செய்த அநியாயம், இறைவனுக்கு செய்த அநியாயம், பல நபிமார்களை கொலை செய்ததன் காரணமாக செய்த அநியாயமாக இறைவனுக்கு பதிலாக அந்த இஜில் என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை கடவுளாக தெய்வமாக ஆக்கி கொண்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா எவ்வாறு என்று சொன்னால் பொங்கி வரக்கூடிய அளவு, அதாவது ஃபன்பஜஸத் என்று சொன்னால் பூமியிலிருந்து லேசா பொங்கி வரும், பொங்கி வரக்கூடியதற்கும் பீரிட்டு பாய்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கு. இன்றும் இதே பனி இஸ்ரேல் சமூகம்தான் ஒரு இடத்திலே வருகின்ற பொழுது மிகவும் ஆரவாரத்தோடு வருவார்கள். பொருளாதாரத்திலே மாற்றம், அரசியலிலே மாற்றம், டெக்னாலஜியிலே எங்களை விட அடிக்க யாரும் இல்லை, அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஆனால் அதற்கு பின்புலத்திலே அவர்கள் இருக்கக்கூடியது வேறு விடயமாக இருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் சகோதரர்களே, நாங்கள் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது இவ்வாறு ஆழமாக நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த குர்ஆனுடைய வசனத்தின் பிரகாரம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா? எங்களுடைய அறிஞர்கள் உலமா பெருமக்கள் குர்ஆனுக்கு செய்திருக்கின்ற தஃப்சீர் விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே, நாங்கள் பிறந்தோம் 50, 60, 70, 80 அல்லது கூட்டினால் 90 வயசு என்று இருந்துவிட்டு நாங்கள் மரணத்தை போவோம். குர்ஆனை எடுத்து காலையிலே ஓதுவது அல்லது பகலிலே ஓதுவது, நேரம் கிடைத்தால் நாங்கள் என்ன செய்தது ஒரு ஐன். இன்று கூட இந்த தொழுகையிலே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் நாங்கள் குர்ஆனை சுபஹுலே ஓதினோமா என்று கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஒரு இடத்திலே புனித ரமதான் மாதத்திலே நான் பயான் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெரியோரு ஓய்வு பெற்ற அதிபர் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், நோன்பு 12, என்னுடைய கரம் நிச்சயமாக குர்ஆனை கரத்தினால் தொடாத உள்ளங்களில் இருக்கிறதா என்று நீங்க சொன்ன பொழுது நான் மிகவும் வேதனை அடைந்து விட்டு இன்னும் குர்ஆனை தொடவில்லை என்று சொன்னார்.
சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இப்படி இருக்கும் என்றால் முஸ்லிம் சமூகம் இந்த அளவுக்கு குர்ஆனை புறக்கணிக்குமாக இருந்தால் எவ்வாறு சகோதரர்களே இந்த உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியும்? எனவேதான் குர்ஆனை அதனுடைய சரியான ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அது ஒரு முஅ்ஜிஸா, அற்புதம். நான் ஓதிய இந்த குர்ஆனுடைய வசனத்திலே நபி ஈசா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இருந்த அந்த தடி இருக்கிறது சகோதரர்களே, அது ஒரு முஅ்ஜிஸா. அது என்ன தடி, அது என்ன ஆசா, அடித்த கல்லு என்ன கல், அது எப்படியான கல், இதை பற்றி ஒரு தனி ஆய்வே இருக்கிறது. அது சொர்க்கத்திலே இருந்து வந்த ஒரு தடியாக சொல்லப்படுகிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்து படிப்படியாக வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து அவருடைய சந்ததியிலே வந்து சுவைப் அலைஹிஸ்ஸலாத்திலே வந்து சுவைப் நபியுடைய மகளைத்தான் நபி ஈசா இப்னு இம்ரான், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்ததாகவும், நீங்கள் எங்கும் செல்வதாக இருந்தால் அதோ அந்த அறையிலே இருக்கக்கூடிய அவர் கண் தெரியாமல் இருந்தார்கள் சுவைப் அலைஹிஸ்ஸலாம் என்று கூட சொல்லப்படுகிறது. அந்த தடியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தடி மிகவும் பரக்கத்தான தடி சகோதரர்கள். அவர்கள் தூர்சீனா மலைக்கு போகின்ற பொழுது காரிருள், மேலும் கீழும் இருந்து அதிலே பிரகாசம் வந்ததாக சொல்லப்படுகிறது. தடியை அடித்த பொழுது நீர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்திலே அதை கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்ற பொழுது, நான் என்னுடைய மந்தைகளை மேய்ப்பதற்கு நான் அதை கொண்டு மேலே இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய இலை குடைகளை எடுத்து பறித்து என்னுடைய மந்தைகளுக்கு நான் கொடுப்பதற்காக வைத்திருக்கின்றேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அந்த கம்பு இருக்கிறது, அந்த மரம் இருக்கிறது, ஜவுஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெஸ்தா மரத்திலே இருந்து அது எடுக்கப்பட்ட மரம், ஷஜரத்துல் லௌஸ் என்று கூட ஒரு ரிவாயத்திலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அந்த ஹஜர் அது எப்படிப்பட்டது, பெரிய ஒரு மலை போன்றதா, சிறியோரு கல்லா, அல்லது எவ்வாறான கோலத்திலே அது இருந்தது என்பதெல்லாம் தஃப்சீரிலே சகோதரர்களே ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமாக இருந்தால் ஜுசுவிலே இருந்து சூரத்துல் பக்ரா வரையும் உள்ள மிகவும் சுருக்கமாக குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது, குர்ஆனை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் ஒரு அளவுக்காவது நாங்கள் விளங்க வேண்டியிருக்கிறது. இந்த வகையிலே தஃப்சீர் மஜ்முஉல் பயான் என்று ஒரு பெரிய தஃப்சீர் இருக்கிறது, தஃப்சீருல் மீசான் என்று இருக்கிறது, தஃப்சீருல் அம்சல் இருக்கிறது, தஃப்சீருல் புர்ஹான் என்று இருக்கிறது. இப்படியாக பல தஃப்சீர்களை பார்க்குகின்ற பொழுது அண்மையிலே எகிப்து நாட்டைச் சேர்ந்த இமாம் ஷாராவி அவர்களுடைய ஒரு தஃப்சீரும் பிரபல்யம் பெற்றிருக்கிறது உலகத்திலே. எனவேதான் அதாவது அஹ்லுல் பைத் என்ற ஒரு மதரசா, குலஃபாக்கள் என்ற ஒரு மதரசா, இரண்டு கோட்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு இந்த சமூகத்திலே எடுத்து சொல்ல வேண்டும், ரசூலுல்லாஹ் சொல்லற்ற குர்ஆனுடைய வசனங்கள் இறங்க இறங்க அதனை ஒவ்வொரு விடயமாக எழுதி பாதுகாத்து வந்து ஒவ்வொரு இமாம்களிடத்திலும் வந்து அந்த விடயங்கள் எல்லாம் சகோதரர்களே இன்று மிகவும் தெளிவாக பல அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா அறிஞர்களும் பொதுவாக சொல்லுகிறார்கள், தஃப்சீரிலே மிகவும் லேசான ஒரு தஃப்சீராகிய தஃப்சீர் அம்சலை நீங்கள் சுருக்கமாக உங்களுடைய சமூகத்துக்கு விளங்கப்படுத்துங்கள் என்று. அதுவும் ஒரு சாதாரண தஃப்சீர் இல்லை சகோதரர்களே. உதாரணமாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். எத்தனையோ பழங்கள் இருக்கிறது. அல்லாமா மக்காரிம் ஷீராசி ஹஃபதஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஈனப் என்றால் கிரேப்ஸ், ஏன் இவ்வளவு பழம் இருக்க, கிரேப்ஸை சொல்ல வேண்டும் அல்லாஹ் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்கிறார்கள், உறுதிப்படுத்துகிறார்கள். ஒரு தாய்ப்பாலிலே இருக்கக்கூடிய அத்தனை விட்டமின்களும் சத்துகளும் அந்த கிரேப்ஸிலே இருப்பதாக அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். எனவே சகோதரர்களே, குர்ஆன் இருக்கிறதே தோண்ட தோண்ட அல்லாஹ் வந்து கொண்டு இருக்கு. இன்று இருக்கக்கூடிய பெரியோர் முஃபஸ்ஸிர், பெரியோர் மர்ஜா அல்லாமா ஜவாத் ஆமூடி ஹஃபதஹுல்லாஹ் அவர்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபிது, ராபித்து என்ற சொல்லுக்கு மாத்திரம் ஒரு மாதம் தஃப்சீர் செய்து முழு உலகத்துக்கும் பெரிய வியக்கத்தக்க அறிவியலை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். எனவேதான் மிக விரைவிலே எங்களுடைய இந்த மஸ்ஜிதிலும் ஏனைய இடங்களிலும் சில சகோதரர்கள் சேர்ந்து குர்ஆனுடைய வகுப்புகளை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். எனவே சிலர்கள் சொல்லுவார்கள், மாசத்துக்கு ஒரு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பு இருந்தா போதும், அதுக்கு 2 கிழமைக்கு ஒருக்கா அல்லது ஒரு கிழமையில ஒருக்கா. சகோதரர்களே, ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் நடத்தினாலும் குர்ஆனை தஃப்சீர் செய்ய முடியாது சகோதரர்களே. எனவே
அது ஒரு பஹராக, ஒரு ஆழமாக அல்ல நிறைய விஷயங்கள் அதிலே வந்து கொண்டிருக்கும். எனவே நினைத்தவர்கள் எல்லாம் நினைத்த மாதிரி குர்ஆனை தஃப்சீர் செய்ய முடியாது. தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய சிந்தனைப்படி, தன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே யார் தஃப்சீர் செய்கிறார்கள் குர்ஆனை, அவர்கள் நரகத்தில் ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு தஃப்சீரை நாங்கள் பார்க்கலாம். அலந்தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அந்த பெரிய ஒரு யானை படையை எவ்வாறு சிறிய ஒரு பறவைகள் தன்னுடைய சொண்டினால் சுமந்து கொண்டு வந்த அந்த கற்களினால் அந்த யானையை அழிக்க முடியும் என்பது அது விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுமா என்று பகுத்தறிவாதிகள் கூட விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த இயற்கை விதிகளுக்கு அப்பால் சென்று பேசக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த நாங்கள் குர்ஆனிலே ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் மூஸா பின் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த தடி எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அதை தூக்கி எறிந்த பொழுது பாம்பாக மாறியது. அவர்கள் பின்வாங்கினார்கள். எங்களிடத்திலே பின்வாங்கக்கூடாது, பயப்படக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அந்த பாம்பை தூக்குகிறார்கள். அதே போன்று சூனியக்காரர்களுக்கு மத்தியில் அதை தூக்கி எறிகிறார்கள். எனவே அந்த சூனியத்தை அந்த எகிப்து நாட்டிலே இருந்த ஃபிரௌனுடைய அழைத்திருந்த அந்த அவையிலே மாத்திரம்தான் அந்த சூனியங்கள் எல்லாம் இல்லாமல் போனது. ஆனால் நாங்கள் பின்பற்றுகின்ற ரசூலுல்லாஹ் நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மூஜிசா இருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய சகல சூனியங்களையும் அந்த நூர முஹம்மதி என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் அஹ்லுல் பைத்துகளுடைய வழிகாட்டலிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அத்தனை சூனியங்களையும் அதை அழிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் உன்னதமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே குர்ஆனை நீங்கள் ஆழமாக பாருங்கள். குர்ஆனை அல்லாஹ் இடத்திலே இல்லாத வேறொரு இடத்திலே வந்திருந்தால் அதில் நிறைய கருத்து முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். எனவேதான் சகோதரர்களே, குர்ஆன் எப்பொழுதும் இற்றைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டிய அப்டேட்டாக அதை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அதை நாங்கள் யார் எழுதின புத்தகம், எவர் எழுதின புத்தகம், அவர் சொன்ன புத்தகம், ஹதீஸ்களை சொல்லுகின்ற பொழுதுதான் லைஃப் என்றும் மவுது என்றும் மருகு என்றும் இப்பிராவிகள் அப்படி இப்படி என்றெல்லாம் பிரச்சனை போடுவார்கள். ஆனால் குர்ஆன் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே யாரும் எதையும் என்ன செய்ய முடியாது, அதாவது கையடிக்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது. எனவே சரியான முறையிலே குர்ஆனை நாங்கள் விளங்க வேண்டும். அதை நாங்கள் ஓதுவதோடு மாத்திரம் இல்லாமல், ஏனென்றால் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதலிலே ஹுத்பா ஓதக்கூடிய எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன், குறைந்தது ஒரு நாளைக்கு 50 வசனங்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மாமேதை அல்லாமா இமாம் ஹொமைனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 8 வருஷ யுத்தம், அங்கே அவருடைய எல்லை பிரச்சனைகள், புதிதாக ஃபத்வா கொடுக்க வேண்டும், ஒரு நாளைக்கு 5-6 ஜுசுகளை குர்ஆன் ஓதக்கூடிய நிலையிலே இருந்திருக்கிறார்கள் என்றால், அஹ்லுல் பைத் சமூகத்திலே ஷியா சமூகம் போட்டி புகழக்கூடிய நஸ்ருத்தீன் தூசி அவர்கள் பெரிய ஒரு அறிஞர், வானியலை விண்ணியலை சகல அறிவுகளையும் வைத்தியத்துறையை தந்த அந்த மாமேதை ஒரு நாளைக்கு 15 ஜுசுகளை குர்ஆனை ஓதுவார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அண்மையிலே சமகாலத்திலே வாழக்கூடிய நாங்கள் தஃப்சீருல் மீசான் என்று சொல்லக்கூடிய இந்த மீசான் ஐரோப்பாவின் பல பல்கலைக்கழகங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அல்லாமா முத்தஹரி சொல்லுகிறார்கள், இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் இன்னும் 100 வருடங்களுக்கு விருத்தி அடைய வேண்டும். அது விருத்தி அடைந்தால்தான் தஃப்சீருல் மீசானை மீசானாக உலகம் விளங்க முடியும் என்று அந்த சிந்தனைவாதிகள் சொல்லியிருந்தால் சகோதரர்களே, நாங்க இதையெல்லாம் வைத்து விட்டு அவர் செஞ்சா போற, இவர் செஞ்சா போறல்ல, அங்க செஞ்சா போற, இதெல்லாம் வானா சகோதரர்களே. எனவே முஸ்லிம் சமுதாயம் எதிர்வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் அஹ்லுல் பைத் சமூகம் யூனிட்டி வீக்கை, ஒற்றுமை வாரத்தை இந்த உலகத்திலே குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சுன்னத்து வல் ஜமாத் சமூகத்தோடு இணைந்து எவ்வாறு சிறிய ஒரு யூனிட்டி ஆஃப் உம்மா சமூக ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது எங்களுக்குரிய காலம். இந்த காலத்திலும் நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் சகோதரர்களே, இதைத்தான் சொல்வார்கள் பொற்காலம் என்று. எனவே இந்த அதாவது அல் ஃபுர்சது தமுர்ரு மர்ர சஹாப், சந்தர்ப்பம் என்பது அது என்ன செய்யும், வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தை போன்று கடந்துவிடும். எனவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சரியான முறையில் குர்ஆனை விளங்கி அதற்கு கிதுமதி செய்யக்கூடிய, அதில் கலந்து கொண்டு அதனுடைய விடயங்களை அவதானித்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துன்றதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும்
உங்களுக்கு நல்லருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே யாரெல்லாம் பலாய் முசீபத்துகளை இந்த பூமியை ஃபசாதாக்கி கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்துடைய வாசல் இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்துவை கொடுத்து நல்லவர்களாக மாற்றி விடுவாயாக. இல்லாவிட்டால் இந்த பூமிக்கு மேல் வாழ்வதை விட இந்த பூமிக்கு கீழே நீ அவர்களை யா அல்லாஹ் நீ அழைத்துக் கொள்வாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லாஹ் நீ வெற்றியை கொடுப்பாயாக, விடுதலை கொடுப்பாயாக. எங்களுடைய ஆன்மீக தலைவர் அவர்களுடைய அந்தஸ்து, சையத் ஹசன் ரசூலுல்லாஹ் போன்ற பெரும் பெரும் போராளிகளுடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கிறது. எனவே எங்கெல்லாம் இந்த பூமியிலே முகாவிமீன்களாக இருந்து கொண்டு உன்னுடைய தீனுடைய கலிமத்துல்லாஹ் ஹியல் உலியா என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய பாதத்தை எல்லாம் யா அல்லாஹ் நீ இஸ்திரப்படுத்துவாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் ஃபீ ஜிதிஹா ஹப்லும் மின் மஸத். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்.